விஜயபாஸ்கர் அண்ணனை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்கேயும் இல்லாத அநியாயத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுறாரு. 60 இடத்திற்கு மேல பட்டி போட்டிருக்காங்க. 60 இடத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. 60 இடத்தையும் புகைப்படம் எடுத்து பட்டி போட்டு, எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தல்ல, இதற்கு முன்பு கரூர் பாராளுமன்ற தேர்தல்ல, இதற்கு முன்பு கரூர் சட்டமன்ற தேர்தல்ல எப்படி மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதே போல அடைத்து வைப்பதற்கான ஆயத்த பணி 70 இடத்துல போட்டிருக்காங்க. 70 இடம் கிட்டத்தட்ட. அதையெல்லாம் படம் பிடித்து சிவில் ஆப்ல அப்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. அதனால நாங்க நம்புறோம், நேத்துதான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. நிச்சயமா இன்னைக்கு அதிகாரிகள் ஸ்பாட்ல போய் பார்ப்பாங்க, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால்தான் நாம் சொல்லுகின்றோம், இதுவரை நேர்மையாக கரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல ஏன் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபி காலையில மாத்திருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால் கரூரை பொறுத்தவரை நாங்க முறைப்படி எப்படி சொல்லணுமோ அதை சொல்ல போறோம், ஆதாரத்தோடு சொல்ல போறோம். இன்னைக்கு பாருங்க, மணல் கொள்ளையை தடுக்க போன ஒரு முன்னாள் அமைச்சரின் மீது எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. முன்னாள் அமைச்சருடைய குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போட பாக்குறாங்க, ஒரு ஃபேக் போலீஸ் ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றாங்க. ஆனால் கரூரை பொறுத்தவரை இந்த முறை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, இந்த பகுதியில் தொடர்ந்து உழைக்கக்கூடிய, நமக்கு எல்லாம் அமைச்சராக இருக்கும் பொழுது பெருமை தேடி கொடுத்த அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மோசமான விஷக்கிருமித்தனமான அரசியலை கரூர்ல திரு செந்தில் பாலாஜி ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போக பாக்குறாரு. அது கரூர்லயே திரும்ப முடிவு பெற வேண்டும். 5000 கோடிக்கான இருக்கு, போட்டோவோட வச்சிருக்கேன், என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றோம். அப்போ ஒவ்வொரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது இதுவரை தலைமை பணிமனை எல்லாரும் போடுறோம். எப்படி போடுறோம்? செட்டு போடுறோம், வேற என்ன பண்றோம்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தலைமை பணிமனை என்று ஒரு பணிமனையை திறக்கின்றார்கள். செட்டு போடுறாங்களா, நிரந்தரமான கட்டணத்துல போடுறாங்க? சொல்லுங்க. 48 வார்டு இருக்கு, அதுல 43 வார்டு கரூர் தொகுதியில் இருக்கு, 5 வார்டு கிருஷ்ணாபுரம் தொகுதியில் இருக்கு. ஒரு வார்டுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படுகிறது என்றால் சில இடங்கள்ல நிரந்தரமான பில்டிங் இருக்கலாம், அது வாடகைக்கு இருக்கலாம். சில இடங்கள்ல பில்டிங் இல்லாத இடங்கள்ல, கட்டிடங்கள் இல்லாத இடங்கள்ல செட்டு போடுவாங்க. இது தேர்தல் களத்தில் தற்காலிகமாக அனுமதி பெற்று செய்யக்கூடிய நாங்க சொல்லக்கூடிய கருத்து, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவர்களுக்கு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அங்க மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை. ஒரு ஆபீஸ் போட்டா உட்கார்றதுக்கு ஆள் இல்லை, தேர்தல் களத்துல வேலை பார்க்க ஆள் இல்லை. நீங்க டூர்ல பாக்குறீங்க, 20 பேர் 30 பேர் நிக்கிறாங்க, கண் கூட நீங்களும் பாக்குறீங்க. ஆக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல, போதுமான அளவுக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்ல. அதை காரணம் காட்டி அவங்களால இயலாமைக்கு, அவங்களால முடியாததுக்கு குற்றச்சாட்டை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. நாங்க 9 இடங்கள்ல அலுவலகங்கள் போடுறதுக்கு எங்க இயக்கத்தை நேத்திலிருந்து முந்தா நேத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துறாங்க, நாங்க வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காம விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கிறது திமுகவுடைய வேலையா போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள், நேத்து திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவன் சொல்லணும். அது எப்படி 4 நாளைக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேத்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு? தெரியலீங்கன்னா தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுல திரு இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்துல சேர்த்து நாங்க பாக்குறோம். இதுல கொஞ்சம் நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்கன்னா பாவம். உதாரணத்துக்கு நேத்து கூட யாரோ என்கிட்ட கேட்கும் போது நானே சொன்னேன் 49,000 கொண்டு போங்க. ஏன்னா இதை மாட்டி அவங்க நம்மளை விட்டா கூட அந்த ப்ரொசீஜர் நம்மளே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பண்ணி போடுறாங்க. இவங்கிட்ட போய் கொடுத்து பேங்க்ல வித்ட்ரா பண்ண சலான கொடுத்துன்னு. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எவ்வளவு பணப்புழக்கணும் உங்களுக்கு தெரியுங்கன்னா, என்னால அப்பாவி பொதுமக்களுக்கு பாவம் பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்ல. பல இடத்துல இந்த தப்பு பண்ற அரசியல்வாதிகள் லூப் ஹோலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால பொதுமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த ஒரு 30-40 நாட்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப்பை கையில வச்சுக்குங்க. பொதுப்படையா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்போட போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப் 50,000 கீழே கேள்வி கிடையாது, 50,000 மேல இருக்குன்னா கேள்வி இருக்கு. வித்ட்ராவல் ஸ்லிப்போட கொண்டு போங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்னு மாட்டிக்கிட்டோம்னா 3-4 மணி நேரம் ஆயிருது பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. நிறைய பேர் இந்த குறிப்பா கரூர் பகுதியில் ஆட்டு வியாபாரம் பண்றவங்க, ஆடு விற்கிறவங்க, நீங்க சொன்ன மாதிரி தக்காளி வியாபாரம் பண்றவங்க, பலசரக்கு கடை வச்சிருக்கவங்க 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னா நீங்க சாதாரணமா கொண்டு போறாங்க வியாபாரிகள். அதனால கொஞ்சம் நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் கவனத்தோடு போங்க.
ஏன்னா அது தேர்தல் ஆணையம் மாநில அரசை தாண்டி இருக்கக்கூடியது. மாட்டிக்கிட்டோம்னா ப்ரொசீஜர்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற தாழ்மையான கருத்தை அந்த நேரத்தில் பதிவு செய்யணும். கரூர் எம்பி ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா பாஜக கைப்பாவை தான் தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு சொல்றாங்க. பாஜக கைப்பாவியாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேங்கண்ணா. 2021 எம்சிசிக்கு வந்ததுக்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து ஓட்டு போற நாள் 36 நாள். நேற்று தேர்தல் அறிவித்ததற்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். சோ எந்த மாற்றம் இல்லையே. 2021 அறிவிச்ச அதே 36 நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க. புதுச்சேரி வேறு வேறு மாநிலத்திற்கு அவங்க சிஆர்பிஎஃப் போர்ஸ மூவ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 7 ஃபேஸ் இருந்த வெஸ்ட் பெங்கால் 2 ஃபேஸா மாறி இருக்கு. அது இந்தியால பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 ஃபேஸ் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கல்கட்டா போயிருந்த பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலேயே வந்து 2 ஃபேஸ் தான் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி 2 ஃபேஸ் கேட்டுச்சு. அதனால எல்லோருக்கும் சந்தோஷம். வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ். இந்த ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் தேர்தலுடைய தோல்வி பயம் இப்பவே உங்களுக்கு தெரியுது? அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை போன முறை கொடுத்த அதே 36 நாள் இந்த முறையும் கொடுத்திருக்கிறாங்க. போன முறையும் நமக்கு 13-14 நாள் கேப் இருந்துச்சு நோட்டிபிகேஷனுக்கு. இந்த முறையும் 13-14 நாள் இருக்கு. எந்த தவறும் இல்லையே. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் நோட்டிபிகேஷனே 15-16 வரன்னு தெரிஞ்சனாலதான் டிஎம்கே அவங்க மாநாடே 9ஆம் தேதி போட்டாங்க. நாங்களும் எங்களுடைய மாநாடு 11ஆம் தேதி போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தலைமையில. எல்லோருக்குமே தெரியும் அந்த டைம்ல தான் இது வரும். பேசிக்கா யூகிச்சுக்கலாம். எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்கு. அசாம்ல எல்லாமே. அதனால உங்க சம்பந்தமே இல்லாம திமுக 9ஆம் தேதியே மாநாடு போட்டா இவங்க சொல்லிருக்கலாமே. இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. தமிழக மக்கள் கேட்பாங்கல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவருக்கு என்ன அழகு? 2021 இருந்து எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒருத்தர் வந்தார்னா அவர் பேர் டூரிஸ்ட், அவர் பேர் தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு வரணும், வேறு வேறு காலகட்டத்தில் வந்தா தான் அவங்க தலைவர். அது மோடி அவங்க பின்பற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒப்புக்கு சப்பானே ஒரு 3 பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதை பற்றி பேசாத ஜோதிமணி அவர்கள் கரூர் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஏன் பேச மாட்டாங்க? செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய தவறை ஏன் பேச மாட்டாங்க? திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்ணன் மீது செந்தில் பாலாஜி அட்டவிழ்த்தக்கூடிய அட்டூழியத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? என்ன நேர்மையான தலைவர் அவங்க. இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா ஜோதிமணி அக்காவை பாராட்டுறேன். எதுவுமே பேசாம எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொல்வது எப்படி ஏத்துக்க முடியுங்க? கோவையில எஸ்பி மேல பாலியல் தொடர்பா கேஸ் போடுறாங்க அண்ணா. நிறைய பேர் அதை கேட்டீங்கன்னா அண்ணா, இது எவ்வளவு கேவலமான செயல்னாங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2025 அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் அந்த காவல்துறை பெண்மணி 45 வயது ஆகக்கூடிய சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை அக்டோபர் 2025 நடக்குது. நவம்பர்ல நடக்குது, டிசம்பர்ல நடக்குது, ஜனவரி 2026 நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை டிஐஜி தலைமையில ஒரு இன்டர்னல் குழு போட்டு அவங்க விசாரிச்சு பிப்ரவரி 12ஆம் தேதி அந்த எஸ்பிய பணிநிலை நீக்கம் செய்யறாங்க. எப்பனா பிப்ரவரி 12 பணி நீக்கம் செய்யறாங்க. ஒரு காவல்துறை பெண்மணியின் மீது தன்னுடைய அறையில அபிஷியல் ரூம்ல கை வைத்த ஒரு எஸ்பிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் பிப்ரவரி 12 சஸ்பென்ஷன். மார்ச் 12ஆம் தேதி இந்த அம்மா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த 45 வயதான நம்முடைய சகோதரி காவல்துறையில் இருக்கிறவங்க மார்ச் 12 போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சோ தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறது இது ஒரு உதாரணம். உங்களுக்கு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நேரா நீங்க போலீஸ் அனுப்ப வேண்டியது. இன்னைக்கு தனிநபர் எத்தனை பேர் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறீங்க? கரூர்ல செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் அதிமுக யாராச்சும் தும்புனா, திமுக பாஜக யாராச்சும் தும்புனா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. அக்டோபர்ல அனுப்பல, நவம்பர்ல அனுப்பல, டிசம்பர்ல அனுப்பல, ஜனவரியில் அனுப்பல. பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் மீது குற்றம் நிரூபணம் ஆயிருச்சு. அவரை சஸ்பெண்ட் பண்ணும் டிஐஜி இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ போலீஸ் அனுப்பல. அப்ப பிப்ரவரி ஃபுல் எஸ்கேப் ஆனவர் மார்ச் 12ஆம் தேதி தான் கைது பண்றாங்க. 12ஆம் தேதிக்கு மேலேனா காவல்துறை எப்படி கெட்டு போயிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சியில் ஒரு சாட்சி. அதனால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். இதுல யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காம வெறும் ப்ரொசீஜரல் சஸ்பென்ஷன் போனாங்களோ அவர்களின் மீதும் தவறு இருக்கு.
உங்க போலீஸ் இலாக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா சாதாரண பொதுமக்கள் எங்க நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க? ஏன்னா தமிழக மக்களுக்கு சொல்லவே இல்லைங்கண்ணா. ஏதோ அந்த அம்மா காவல்துறைக்கு போனாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க. யாருக்குமே தெரியாது அக்டோபர்ல அந்த பாலியல் வன்கொடுமையை அந்த அம்மா ஜனவரியில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது பிப்ரவரியில நிரூபணம் ஆகியும் கூட நடவடிக்கை எடுக்காம அந்த எஸ்பிய தமிழ்நாடு அரசு காப்பாத்தி இருக்கு. ஏன்னா இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாதாங்கண்ணா. ஸ்டாலின் ஐயாக்கு இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும்.